சினிமா பாடல் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அதிலும் ஒரு நடிகருடைய ரசிகர்களுக்கு அந்த நடிகருடைய படத்திலிருந்து வருகின்ற பாடல்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இது ஒரு காலகட்டங்கள்ல ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தது. அதுவும் பாடல்கள் அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர், சிவாஜி காலங்கள்ல மிக அதிகமான பாடல்கள் உண்டு. அப்படிப்பட்ட பாடல்கள் இன்றளவும் நமக்கு நிறைய உதாரணங்களுக்கு அது பயன்படுகிறது. உதாரணமா நிறைய செய்திகளை சொல்லுவதற்கான கருத்தாழமிக்க பாடல்களா இருக்கும் நிறைய பாடல்கள். அந்த மாதிரி அதுலயும் எம்ஜிஆருடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய நடிப்புல ஒரு வித்தியாசமான ஒரு பாடல் காட்சிகளை நீங்க பார்க்கலாம். நிறைய மேடைகள்ல எம்ஜிஆர் பாடல்கள் அப்படின்னு சொன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைல காட்டுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் ஓரிடத்துல இருந்து ஒரு பாடல் காட்சியில் நடிக்க மாட்டார். இங்கிருந்து ஒரு இடத்துக்கு ஓடுவார், அங்கிருந்து இங்க வருவார். அதாவது அவருடைய உற்சாகம், வேகம், தனித்துவம் இதெல்லாம் அவருடைய பாடல்கள்ல தனியா தெரியும். இதை ரசிகர்களும் சரி, மேடைகளில் இமிடியேட் பண்ணி பாடக்கூடியவர்கள் அதை ஒரு வித்தியாசமாக எம்ஜிஆருடைய பாடல்களை பாடி காட்டுவாங்க. ஆனால் அப்படி பாடக்கூடிய பாடல் காட்சியில் நடிக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் எங்கும் அசையாமல் ஒரே இடத்திலிருந்து பாடல்களை பாடி தந்திருக்கிறார் அப்படிங்கிறத உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம். ஆனாலும் கூட அந்த பாடல்கள் இன்றளவும் போற்றப்படுகின்றது, ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்படுகின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. 1972 வெளிவந்த திரைப்படம் நல்ல நேரம். இது எம்ஜிஆர் அவர்களுக்கு 115வது திரைப்படம். இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் சாண்டோ MMA சின்னப்பாதேவர் அவர்கள், MA திருமுகம் அவர்கள் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துல எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகன், KR விஜயா அவர்கள் கதாநாயகி. யானை மிக முக்கிய பங்கு வகிக்கும் இந்த படத்துல, உங்களுக்கு தெரியும். இதுல ஒரு பாடல் இந்த பாடல் உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள், KR விஜயா அவர்களும் ஊஞ்சல்ல ஒரே இடத்தில், வேற எந்த காஸ்டியூம் கிடையாது. பாடல் முடியும் வரை ஒரே காஸ்டியூம் தான், முடியும் வரை ஒரே இடத்தில் இருந்து இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த ஊஞ்சல் ஆடுகின்ற காட்சிகள் எல்லாம் வரும். இந்த பாடலை எடுக்கின்ற பொழுது ஒரே இடத்தில் எம்ஜிஆர் பாடினால் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு சந்தேகம் கூட வந்ததாக இயக்குனர் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் எடுங்கள், கண்டிப்பாக இந்த பாடல் மட்டுமல்ல, படம் சிறப்பா ஓடும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அது ஒரு நல்ல படமாக ஓடியது. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். இப்படி ஒரே இடத்திலிருந்து பாடிய பாடல் நல்ல நேரத்திலிருந்து ஒரு பாடல். இதாவது ஊஞ்சல்ல இங்கும் அங்கும் ஆடுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அமர்ந்த இடத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்டான்ஸா முடிகிற வரைக்கும் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. எழுந்திருச்சு ஒரு இடத்துக்கு போய் திரும்ப நடந்து வருவாங்க. வேகமா நடக்க மாட்டாங்க. அந்த பாடல் எம்ஜிஆர் அவருடைய 126வது திரைப்படம் 1975 வெளிவந்தது, பல்லாண்டு வாழ்க. இந்த திரைப்படத்துல கைதியா இருக்கக்கூடியவர்களை திருத்துவதாக வந்த படம் அப்படிங்கிற உங்க எல்லாருக்குமே தெரியும். கதாநாயகன் எம்ஜிஆர் அவர்கள், கதாநாயகி லதா அவர்கள். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் K. விஜயன் அவர்கள். இந்த திரைப்படத்துல ஒரு திருக்குறளோட பாடல் தொடங்கும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே குலம் என்று பாடுவோம் என்ற பாடல் அமர்ந்த இடத்திலிருந்து அப்படியே அமர்ந்து அமைதியாக பாடக்கூடிய ஒரு பாடல் காட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார்கள். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஆக எம்ஜிஆர் அவர்கள் எப்படி பாடினாலும் ரசிகர்கள் ரசிப்பார்கள் என்பதற்கு இந்த பாடல்கள் ஒரு சாட்சி. நம்முடைய நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் மாங்குடிக்கு முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.